ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழா. வெல்கம் டு த ரிவ்யூ ஷோ. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு கால பதிச்சிட்டாங்க, தக்கேதெல்லே அப்படின்ட்டு இருக்காங்க. பிடாக் வாடா வாவ், என்ன மாதிரி கேமு, என்ன பிடாக். மும்பையே அவங்களோட ஹோமு, எந்த விதமா மரியாதையும் கிடையாது, இந்த மாதிரி அடிக்கிறாங்க. சரி, நீங்க வந்து கம்மி டோட்டல் 195 180 185 இல்லாம அடிச்சாதான் அடிக்கிறீங்க திருப்பின்னு பெரிய இமாலயா டோட்டலை போட்டு ரயன் ரிக்கல்டன் ஒரு பிரில்லியன்ட் இன்னிங்ஸ் ஆடினாரு. இங்க என்னடான்னா இந்த போல வாங்குறாங்க. வெல்கம் டு த ஷோ பிடாக். இது வந்து அப்சல்யூட் மேசக்கர் இன் வாங்கேடு. உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ் இதெல்லாம் நான் எதிரே பார்க்கல. போர்ட்ல பெரிய ரன்ஸை பார்த்த உடனே 100% மும்பை வின்னு தான் நான் நினைச்சேன். But I was not expecting this drubbing from 1 over ஸ்பேர்லாம் too much. 3 வேரியேஷன் நான் சொல்லுவேன், ஞாபகம் இருக்கா? ஆமா, ஃபுல் டாஸ், ஹாஃப் வாலி, அரைக்குழி. ஓகே, ஸோ நீங்க வந்து ஒன்னே ஒன்று தான் தெரிஞ்சுக்கணும். கடைசியில் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, நோ ஸ்கோர் கேன் பி டிஃபெண்டட். பும்ரா போடுறாருயா ஃபுல் டாஸ், நேராக அடிக்கிறாங்க தூக்கி. ஹாஃப் வாலி, ஃபுல் டாஸ். திருப்பி படிச்சு சொல்றேன், ட்ரெண்ட் போல்ட்டுக்கு போலிங் போயிடுச்சு அப்படின்னு நான் ட்வீட்டும் போட்டேன். அவர் போட்ட 24 பால்ல இந்த ஒரு ஷார்ட் பால், 2 ஷார்ட் பால் போட்டாரு, 2 புல் அடிச்சாங்க. மீதி 22 பாலும் த்ரோ டவுன் ஆஃப் வாலி. வான்கடையில நீங்க ஸ்ட்ரைக் பண்ணணும். ரெட் சாயில் பிச்சுன்னா முதல் 8 ஓவர்ல நீங்க ஸ்ட்ரைக் பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறம் என்னோட லாங்குவேஜ்ல என்ன, கல்ட்டு. ஓகே, அவங்களும் சரியா போடல, சன்ரைசர்ஸும் சரியா போடல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க நிறைய ஆஃப் பாலிஸ் போடல, டிஃபென்சிவா ஸ்லோயர் டெலிவரிஸ்ல 8 ஓவர்ல போடவே கூடாது. ரெட் சாயில் பிச்ல ஸ்லோயர் டெலிவரி போனா அந்த இஷான் மலிங்கா போட்டார் பாருங்க, அதுதான் ஸ்லோயர் டெலிவரி, ஸ்லோயர் பவுன்சர். இங்க வரணும் உங்களுக்கு பால். இங்க வந்ததுன்னா அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், பவுன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டீப்பா இருக்குன்றதுனால இந்த ஹைட்டுக்கு வந்ததுன்னா புல் பண்ண இஷான் மலிங்காவை அடிக்கவே முடியல. இந்த சகீப் ஹுசேனா இருக்கட்டும், எல்லாருமே கம்மின்ஸே அந்த தப்ப பண்ணாரு. ஃபாஸ்ட் கட்டரை வந்துட்டு மேல போட்டு செம அடி வாங்கினாங்க. ஓகே, அப்படிங்கும் போது சம் பாயிண்ட் ஆஃப் டைம் when you cannot defend 243 you have to understand that is an absolute bottom line. நான் என்ன சொன்னேன், இவர் he cannot captain the side. The coaching staff has done a brilliant job in the past. Kudos to them. There is a time for the change. அனுபவத்துல சொல்றேன், ஏன் வில் ஜாக்ஸ் ஓப்பனிங் ஆடணும்னு அனுபவத்துல சொல்றேன். ஓகே, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, யோ அவர் நல்ல பினிஷர்யா. நீங்க சொல்றது 100% கரெக்ட் வியூவர்ஸ். அவர் கிரேட் பினிஷர். என்ன பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பினிஷர் தெரியுமா, அவரை முன்னாடி ஓப்பனிங் இறக்கி விட்டு கேம் பினிஷ் பண்ற ஒரு பாண்டியன் அவரு. அவரை இறக்குற மாதிரி ஒரு முட்டாள்தனம், ஒரு கிரிமினல் அயோக்கியத்தனம் எதுவுமே கிடையாது. யாஸ் பட்லர் ஒண்ணுமே அடிக்கல இங்கிலாந்துக்கு வேர்ல்டு கப்ல. முன்னாடி வில் ஜாக்ஸ் வந்திருந்தாரு, அந்த 250 சேஸ் பண்ணிருப்பாங்க. இப்பயே சொல்றேன், இதே வான்கடையில தான். இட் வாஸ் a close game. They would have beaten India had Will Jacks opened the batting. கிரிக்கெட்ன்றது கம்ப்ளீட் சாணக்கியத்தனம். கிரிக்கெட் இஸ் ஈக்குவல் டு செஸ். ரிசோர்சஸ் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்க காலி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா 243 டார்கெட்டுக்கும் போது அதான் நான் சொல்லுவேனே, மற்ற இதுல எல்லாம் ஃபேஸ் வைஸா நீங்க போவீங்க. அப்படின்னா ஃபேஸ் வைஸ் அல்கோரிதம் கொடுப்பேன், நீங்க பாத்துப்பீங்க. ஃபேல் வைஸ் அல்கோரிதம் மேலேயே இருந்தாங்க 10 ரன் சன்ரைசர்ஸ். 243 போது பால் பை பால் கல்ட்டுங்கும் போது உங்களோட முதல் ஓவர் ஷுட் ஹேவ் பீன் போல் பை ஜஸ்பிரீத் பும்ரா. ஓகே, ஜஸ்பிரீத் பும்ரா. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2வது ஓவர் யார் போட்டிருக்கணும், ஈதர் வில் ஜாக்ஸ் ஆர் அல்ல கசன்ஃபார். ஃபர்ஸ்ட் ஓவர் ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு 7 ரன் 8 ரன் கொடுத்திருந்தாருன்னா 244 டார்கெட்ல, 2வது ஓவர் கசன்ஃபாரா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு இவரா இருக்கட்டும், வில் ஜாக்ஸா இருக்கட்டும், டூ ஆர் டை போயிருப்பாங்க. 2 லெஃப்ட் ஹேண்டரும். ஒரு விக்கெட் நீங்க 3 ஓவருக்குள்ள எடுத்திருந்தீங்கன்னா ஸ்டோரி would have been different. 2வது pathetic fielding. Travis Head has dropped on the point boundary by Namandir when he was not even scored a run where he was struggling.
அவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை சன்ரைசர்ஸ்க்கு என்ன இருந்ததுன்னா, ஒரே தலைவலி, டிராவிஸ் தலைவலி தான். அந்த தலைவலி இப்போ அந்த தலைவலியும் சரியா போயிடுச்சு. இனிமே நீ இவங்களை நிறுத்தவே முடியாது. ரெண்டாவது, அதாவது திருப்பி சொல்றேன், இந்த லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் லெப்ட் ஹேண்டருக்கு போட முடியாது. லெப்ட் ரைட்ட காம்பினேஷன் நான் மெயின்டைன் பண்றேன்னு சொன்னவன் உருப்பதா சரித்திரமே கிடையாது. சொல்லுவீங்க நினைச்சேன். அந்த ஸ்டார்ட் கிடைச்சதுக்கு யுவர் நம்பர் 3 should have been திலக் வர்மா. சூரியகுமார் யாதவ் இறக்கினீங்க, அவருக்கு பேட்ல படல. அதுக்கப்புறம் நமந்தீர் அவரெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நமந்தீர் இஸ் a designated finisher. அதில் ஒரு பெரிய முட்டாள்தனம் பண்ணாங்க. ஒரு ராலிக்கிங் ராபஸ்ட் ஸ்டார்ட் அவங்களுக்கு கிடைச்சது. 6 ஓவர்ல 78 ஃபார் நோலாஸ். அந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ஒரு விக்கெட் விழுந்ததும் திலக் வர்மா உள்ள போயிருந்தாருன்னா இன்னும் 20 ரன் கூட அடிச்சிருப்பாங்க. 20 ரன் கூட அடிச்சு அவங்க டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்களா? ஐ டோன்ட் நோ. இஷான் மலிங்கா வாஸ் an absolute stand up. பிரில்லியண்டா போட்டாரு. ஒரு வைட் யார்க்கரு, ஒரு ஃபீட் யார்க்கரு, ஒரு ஸ்லோ டெலிவரி. He was absolutely fantabulous. Rickleton's innings, you cannot take any credit away from him. He batted beautifully. பாண்டியாவும் ஒரு த்ரஸ்ட் கொடுத்தாரு, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல. நம்பர் 3 திலக் வந்திருந்தாருன்னா they would have gone somewhere else. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் the only thing is you have to strike within 3 overs. இன்னொன்னு சொல்றேன், 3 ஓவர்ஸ்ல மும்பை ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்கன்னா மார்ஜின்ல ஜெயிச்சிருப்பாங்க. எல்லா பாலையும் அடிக்க போயிட்டு அவுட் ஆயிருப்பாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. டிராவிஸ் ஹெட்ட ஃபார்ம் கொண்டு வந்தாங்க. இட் வாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் சீயிங் மும்பை மேக்கிங் சோ மச் ஆஃப் எரர்ஸ். எவ்வளவு தர படுத்துக்கிறதுன்னு எழுந்த அந்த முகமது இசாரை கொண்டு வான்னு உன்னோட இப்ப ஷார்துல் தாக்கூர் இது பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில உண்மையா இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் ஆனஸ்டா இருப்பேன். அவரு இம்பாக்ட் சப் கிடையாது, ஃபீல்டிங் சப். எதுக்குடா இம்பாக்ட் சப் போடுறீங்க? ஷார்துல் தாக்கூர் பேட்டிங்க ஆடல, உள்ள கொண்டு வந்தீங்க, போலிங்கு கொடுக்கல, எப்படி இம்பாக்ட் சப்? இஸ் ஃபீல்டிங் சப். நீங்க என்ன எப்படி யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுங்க. இன்னொன்னு சொல்றேன், லாடு ஒரு 15 ரன் கொடுக்குற ஆளுதான், ஏதாவது பண்ணி ஒரு நக்கல் பால் போட்டு ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு. அதையும் இவங்க பண்ணல. அதே மாதிரி என்ன பண்ணாங்க, 5 ஓவர்ல தேவர் கோயிங் பெசர்க்கு சன்ரைசர்ஸ்ங்கும் போது டெஸ்பரேட்டா 6வது ஓவர், ஃபர்ஸ்ட் ஓவர் சரியா லைன் விழல பும்ராக்கு. 6வது ஓவர் பும்ராவை கொண்டு வந்து அந்த டெஸ்பரேஷனை கொண்டு வந்தாங்க. அங்கேயே அவங்களுக்கு மேட்ச் போச்சு. வின் ஃபேக்டர்ஸ் இங்க சொல்லிடுறேன் பிஃபோர் ஐ லீவ் இட் டு யூ விக்கி. ஃபர்ஸ்ட் 8 overs ஆஃப் பேட்டிங் மும்பை இந்தியன்ஸ் 110 ஃபார் 1, சன்ரைசர்ஸ் 126 வித்அவுட் லாஸ். வின் ஃபேக்டர் தோத்தவன் 290 இல்ல 3090 இருந்தாலும் மேட்ச் தோக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மும்பை 181 ஃபார் 3ல இருந்து could only score 61 in the last 5 overs with 7 wickets in hand with only a run rate of 12.2. Sunrisers scored 56 for 1 in 3.4 overs with a run rate of 15.27. 2 win factors stick-to-5 Sunrisers. Sunrisers one step into the playoff. Mumbai Indians are out of the tournament. Vicky, please add on. இந்த டோர்னமெண்ட்ல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் என்னன்னா, 100 அடிச்ச எந்த பிளேயரோட டீமும் ஜெயிக்கல எக்ஸெப்ட் ஃபார் அபிஷேக் சர்மா. 100 அடிச்ச எல்லாரும் தோத்துருக்காங்க. சாய் சுதர்ஷன் அடிச்சாரு, தோத்தாங்க. KL ராகுல் தோத்தாங்க. வைபவ் சூரியவன்ஷி தோத்தாங்க. இன்னைக்கு ரிக்கில்டன் தோத்தாங்க. இதுக்கு முன்னாடி குவிண்டன் டிகாக் தோத்தாங்க. யாரெல்லாம் 100 அடிக்கிறாங்களோ எல்லாருமே அவங்க தோக்குறாங்க எக்ஸெப்ட் ஃபார் அபிஷேக் சர்மா. ஒரு 135 அடிச்சாரு, ஜெயிச்சாங்க. இது இட் இஸ் இப்போ ஆஸ் ஃபேன்ஸ், மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் இப்போ திஸ் இஸ் அ டைம் ஃபார் அக்செப்டன்ஸா? ஒண்ணு நம்ம டீம் சரியில்லை, இந்த மாதிரி அடி வாங்குறாங்கன்றத அக்செப்ட் பண்ணணுமா? இல்ல முடிச்சிடுறேன். என்ன இப்போ எதனால இப்போ 190 அடிச்சா தோக்குறாங்க, 200 அடிச்சா தோக்குறாங்க. இப்ப நான் முட்டு கொடுக்கலான்னு இருக்கேன் மும்பை இந்தியன்ஸுக்கு. ஒரு இன்னொரு 15 ரன் ஷார்ட் பீடாக், இல்லைன்னா நாங்க ஜெயிச்சிருப்போம் பீடாக், அந்த மாதிரி ஏதாவது முட்டு கொடுக்கலாமா? ஏன்னா 18.4ல 249 வந்துட்டாங்க. நீங்க சொல்ற 265 எடுத்துப்போம்.
249 வந்துட்டாங்க. 8 பால்ல இன்னும் எவ்வளவு ரன் அடிக்கணும்? 25 ரன் அடிக்கணும், 26 ரன் அடிக்கணும். அடிச்சிருப்பாங்க, 100% அடிச்சிருப்பாங்க, திருப்பி சேஸ் பண்ணிருப்பாங்க 265 அடிச்சிருந்தாலும். இது ஒண்ணு போலிங்கோட ஃபிளாவா, இல்ல நிஜமாவே T20 has gone to a next level where 250 240 and all is unbelievably dangerous for the defending side, and teams like SRH are just cakewalking the power play. அன்னைக்கு என்னடா பவர் பிளேல பஞ்சாப் கிங்ஸ் 116 ரன் அடிக்கிறாங்க, இன்னைக்கு என்னடா ஆல்மோஸ்ட் 100 ரன் அடிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் 8.5 8.6 9.4 3 விக்கெட் 4 ரன்னுக்கு விட்டாங்க தொடர்ந்து, டப்பு டப்பு டப்புன்னு. இத்தனைக்கும் அவங்களோட ஸ்டார் பேட்ஸ்மேன் இஷான் கிஷன் ரன் அடிக்கல. ஹென்ரிக் கிளாசன் ஒரு கிளாஸ் அப்பார்ட் இன்னிங்ஸ் ஆனாரு. எனக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஹென்ரிக் கிளாசன் இந்த மாதிரி ஒரு பேய்னா காடி நான் பாக்குறேன். பும்ராவை எக்ஸ்ட்ரா மேட்ச்லயே வந்து ஷார்ட் ஆஃப் த கேம் வந்து பும்ராவை அந்த ஒரு மாதிரி ஃபுல்லர் லென்த் எக்ஸ்ட்ரா கவர்ல சும்மா அப்படி தட்டுவாரு, போயினே இருக்கு பால். நீங்க சொல்ற மாதிரி நெல்லிக்காய் சைஸுக்கு போயிடுச்சு பால். இது ஒண்ணுமே பண்ண முடியல. இது வந்து எட்ஜ் கொடுக்கறதுலயே இல்ல, இது வந்து ஃபுல் பேட்டை கொடுத்துருக்கணும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு. எட்ஜ் எல்லாம் கொடுக்க கூடாது, ஃபுல் பேட்டை கொடுக்கணும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு. எஸ்ஆர்ஹெச் நீங்க சொன்ன மாதிரி ஹஸ் ஜஸ்ட் டர்ன் திங்ஸ் அரவுண்ட் அண்ட் லுக்கிங் வெரி 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 டேஞ்சரஸ் ஸ்பீடா. இந்த காம்படிஷன்லயே ரொம்ப டேஞ்சரஸான டாப் 4னா யாருன்னு கேட்டா இப்போதைக்கு கரண்ட்லி அவங்க வந்து இன் டேண்டம் வித் பிபிகேஎஸ், ஆர்சிபி அண்ட் எஸ்ஆர்ஹெச் தான் நான் சொல்லுவேன். இந்த தேர்ட் டீம், மூணாவது டீம் அத்தாரிட்டேட்டிவா போய் உட்கார போறது எஸ்ஆர்ஹெச் தான் நான் சொல்ல போறேன். ஏன்னா நானுமே எஸ்ஆர்ஹெச் கொடுத்திருந்தேன், இப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி கொடுக்கல. மும்பை எப்படிலாம் போட்டு தோச்சு எடுப்பாங்கன்றத எனக்கு தெரியல. நான் கேட்ட கேள்விக்கு நடுவில் நீங்க சொன்னீங்க, சாரி உங்களை வந்து பேச விடல. ஏன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் அ ஃபியூ திங்ஸ். ஏன்னா இதெல்லாம் மைண்ட்ல வச்சிருந்து எனக்கு கேம் பார்க்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது ஆஸ் போலர். இப்போ நான் ஒரு போலர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிக்கிறேன் நிறைய நேரம். பும்ரா போலிங் போடுறாரு, அதாவது வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் போலரு. he was under pressure today. அது நம்ம விசிபிளா பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் ஏன் பீடா ஜஸ்ட் T20 has just gone past the horizon. தாண்டி போயிடுச்சா 250 அடிச்சா தம்பி நீங்க வந்து சேஃப் கிடையாது, நீங்க நல்லா போட்டே ஆகணும் அப்படின்றதுதான் ஒரு கணக்கா? ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். இப்ப நான் சொல்றீங்களே நீங்க இந்த மாதிரி டீம் சரி இருக்கா டீம் சரி இல்லையா. ஆர்சிபி 240 அடிச்சாங்க. இப்ப இதே 240 இவங்க எவ்வளவு பால்ல 8 பால்ல முடிச்சானா? நீ 222 கால் அவுட் ஆனியா? ஓகே, 222 அடிச்சு 18 ரன்ல தோத்தியா? அதுக்கப்புறம் அகேன்ஸ்ட் பிபிகேஎஸ் யூ குட் ஒன்லி ஸ்கோர் 195. அதான் அவன் 16 ஓவர்ல அடிச்சானா? ஓகே, அதுல நீ வந்து ஒரு 20 ரன் ஷாட் நம்ம சொன்னோம். சிஎஸ்கே ஸ்கோர் 207 அண்ட் யூ போல்ட் அவுட் ஃபார் 104. அன்சுல் கம்போஜ் எல்லாம் நீங்க வேற லெவல்ல காமிச்சீங்க. நூர் அகமது, அக்கீல் ஹுசேன் வேற இந்த பிச்சில் இன்னைக்கு 3 ஓவர்ல 45 ரன். அர்ஷு தூபே, அக்கீல் ஹுசேன் 4 விக்கெட் எடுத்துட்டு இப்படி மூஞ்சி எல்லாம் மூடி காட்டி மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குறாரு. அப்படிங்கும் போது இந்த டீம் பேப்பர்ல சரியில்லை அப்படின்னு எக்ஸ்கியூஸ் யாராவது சொன்னா they don't know cricket is an absolute bottom line. ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க எனக்கு நான் எதுவுமே கேட்கல. ஓகே, ஒரு ஊஞ்சல் கட்டி விடுங்க டக் அவுட்ல. அதுக்கப்புறம் அந்த காலத்துல மயில் இறகுல ஒரு 2-3 பேரை, ஏன்னா பயங்கர ஹாட்டா இருக்கும் எனக்கு, நான் ஸ்வெட் பண்ணுவேன். இப்பதான் உடம்பு சரியில்லாம ரெக்கவர் இருக்கேன். ஒரு 4 பேர் வந்து காத்து வீச சொல்லுங்க, படுத்துன்னு ஜெயிச்சு வச்சு காட்டுறேன் இந்த டீமை. படுத்துன்னு கோச்சிங் பண்றேன். அந்த காலத்துல சொல்லுவாங்க, அந்த மாதிரி எம்ஜிஆர் சார் வந்துட்டு படுத்துனே ஜெயிச்சாராம் எலெக்ஷன்ல. அந்த மாதிரி படுத்துன்னு நான் கோச்சிங் பண்றேன். இந்த சரியா மேனேஜ் பண்ணாதது மட்டும்தான் ரீசன் சொல்ல வரீங்களா? 100% நான் சொல்றேன். ஒவ்வொரு ட்ரெண்ட் போல்ட் வெறும் ஓவர் பிச்சா போட்டு இருக்காரு. நான் இப்ப சொல்றேன்னா டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி சொல்றேன்னா, நீங்களாம் ஒரு தில்லாலங்கடி ஆளுங்க தானே, மேட்ச் பாக்குறீங்களா? வந்து த்ரோ டவுன் ஆஃப் பாலிஸ் போட்டு இருக்காரு. ஒன்னா அவரை கரெக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா அவருக்கு பதில் இந்த முகமது இஷார் மாதிரி ஒரு டேலண்ட்டை உள்ள கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்களா? நீங்க கொண்டு வரல. என்னடா லெப்ட் ரைட் காம்பினேஷன்? எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படின்னு சொல்லுவாங்களே. ஏன்னா மூளைகளை பசங்கி போச்சாடா உங்களுக்கு. எதுக்காகடா லெப்ட் ரைட் காம்பினேஷன்? எப்ப லெப்ட் ரைட் காம்பினேஷன் நீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அதை நானே யூஸ் பண்ணுவேன்னா, சவுத் ஆப்பிரிக்கால இருக்கும்போது டெஸ்ட் கிரிக்கெட் சப்கான்டினென்ட்ல ஸ்பின்னர்ஸ் போடும்போது வேற வழி கிடையாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் ஆங்கிளை டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அப்படின்னா ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டர்னா ஓவர் த விக்கெட் போடுவான், ரவுண்ட் த விக்கெட் போடுவான். அவன் ஆங்கிளை மாத்துறதுக்காக
இங்க ஓவருக்கு 10 ரன் 12 ரன் வருது. திலக் வர்மா உட்காந்து பேட்ல படாத சூரியகுமார் யாதவ் அனுப்புறீங்க. அவர் பேட்ல அமன்தீர் 12 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு டெசிக்னேட்டட் பினிஷர் நமந்தீர் இறக்கி விடுறீங்க. முதல் ஓவர் பும்ராக்கு கொடுக்காம போல்ட் கொடுத்து முதல் ஓவர்ல 15 ரன் போகுது. இதெல்லாம் ஒரு காமன் சென்ஸே இல்லாத ஒரு இது. ஒன்னே ஒண்ணு அவங்க கரெக்டா பண்ணாங்க. என்ன அப்படின்னா வில் ஜாக்சன் இன்னைக்கு ஓப்பனிங் இறக்குனாங்க. அது ஒன்னே ஒண்ணுதான் கரெக்டா பண்ணாங்க. அவங்களுக்கு வந்துட்டு எவ்ரி திங் வெண்ட் இன் தேர் ஃபேவர். அன்பார்ச்சுனேட்லி குவிண்டன் டிகாக் இல்ல, பட் பிரையன் ரிக்கிள்டன் ஸ்டெப்ட் அப் பிரில்லியன்ட்லி வெல். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்ன பண்ணிருப்பேன், டீம் டாக் என்ன கொடுத்துருப்பார், we are not depending 240 நான் சொல்லியிருப்பேன். நெட் ரன் ரேட் ரொம்ப மோசமா இருக்கு. எப்படி உதச்சா நம்மள சிஎஸ்கே 207 அடிச்சுட்டு we are going to pound these guys by 100 runs. We are going all out in power play. I don't mind giving 75 to 80 runs. I want 3 wickets on the board. முதல் ஓவர் பும்ரா, ரெண்டாவது ஓவர் கசன்ஃபார் இல்ல ஜாக்ஸ், மூணாவது ஓவர் பும்ரா, நாலாவது ஓவர் கசன்ஃபார் இல்ல ஜாக்ஸ், அதுக்கப்புறம் செட்டில் ஆன அப்புறம் அஞ்சாவது ஓவர் போல்ட், அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு 3 ஓவர் ஸ்பின்ன வச்சு நான் பிடிச்சிருப்பேன் இங்க. ஏன்னா அதுக்கப்புறம் விக்கெட் எடுத்து நீங்க அஸ்வினி குமாரை கொண்டு வந்தீங்கன்னா வேற மாதிரி அவர் போட்டிருப்பாரு. ஹர்திக் பாண்டியா was most economical bowler today. In spite of Hardik Pandya bowling 4 economical overs, you are considering 249 in 18.4 overs. The team that is looking Gadad Gajan. அந்த ரகு சர்மா சுருக்கு 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 திருப்பார் கொண்டு வாங்க உள்ள. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஷார்துல் தாக்கூரை பாதி இன்னிங்ஸும் போது தான் கொண்டே வந்தாங்க இம்பாக்ட் சப்பா. 10 ஓவர்ல இப்ப யோசிச்சு பாருங்க. நீங்க சொன்னீங்க உங்க 6 ஓவர்ல 92, 10 ஓவர்ல 134 per 3. ஓகே, இன்னும் 109 ரன் அடிக்கணும் 10 ஓவர்ல. அந்த சிச்சுவேஷன் மேட்ச் கையில விட்டு பச்சு கிளாஸ் அவுட் பண்ணல க்ளோஸ். சலீல் அரோரா, திஸ் இஸ் தி டேலண்ட் சலீல் அரோரா சொல்லினே இருப்பேன். பயங்கரமா அடிப்பாரு, எக்ஸ்ப்ளோசிவ். அதுக்கப்புறம் அனிகித் வர்மா வேற இருக்காரு. அர்ஷ்துவே கேன் ஆல்சோ பேட். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நான் என்ன பண்ணிருப்பேன், மேட்ச் கையில விட்டு போச்சு, நான் எடுத்துட்டு வந்திருப்பேன் ஒரு லெக் ஸ்பின்னரை. உனக்கு லெஃப்ட் ஹேண்டர் இருந்தாதான் ரூல் படி லெக் ஸ்பின்னர் போட முடியாது. ரைட் ஹேண்டர் தான் ஆடுறான் ரெண்டு பக்கமா. இம்பாக்ட் சப்ல இருக்காருல ரகு சர்மா, எடுத்துட்டு வந்து 2 பால் போட முடியும். என்ன நடக்குது? நீ எதுவும் அடிக்கிறாங்களே, நான் சொல்றது நீங்க அதான் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க. பும்ராவே அடி பும்ராவே அடிக்கிறாங்கன்னா I will try something out of the book. Okay, that is ரகு சர்மா. எப்படி மேட்ச் கை விட்டு போயிடுச்சு. எல்லாம் கசன்ஃபார் கொடுத்தேன். ஒரு ஓவர் வந்து 2 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அடி, இவர் ஜாக்ஸ் அடி, பும்ரா அடி, அஸ்வினி குமார் செம அடி. I want to give a try to see whether something can bring me back into the game. அந்த தைரியம் உங்களுக்கு இல்லைன்னா I'm sorry, I will not blame on anyone. I have never blamed Mumbai Indians coaching staff or support staff. ரொம்ப அவங்கள பத்தி பெருமையா பேசியிருக்கேன். பிரில்லியன்ட் ட்ரேட், பிரில்லியன்ட் ரிட்டன்ஷன்ஸ், பிரில்லியன்ட் ஆப்ஷன், டெரிபிள் பிளேயிங் 11 காம்பினேஷன், டெரிபிள் பேட்டிங் ஆர்டர், டெரிபிள் ஸ்ட்ராட்டஜி. ப்ளீஸ் கண்டினியூ. இல்ல அதுதான் நம்ம சிஎஸ்கே மேட்ச் அப்பவே வந்து ஓனர் ஆகாஷ் அம்பானி எவ்வளவு அப்செட்டா இருந்தாருன்னா, ஃபேன்ஸை கிளம்புங்கன்றாரு, கிரவுண்ட்ல இருந்து கிளம்புங்க, நீங்க போங்க, இதுக்கு மேல நிக்காதீங்க, கிளம்புங்க, சீக்கிரமா வீட்டுக்கு போய் சேருங்க அப்படின்ற அளவுக்கு தேர் சோ ஃப்ரஸ்ட்ரேட்டட். அவங்க என்ன மாதிரி ஒரு பிரான்சைசினா, அதாவது ஸ்கவுட்டிங்னா எப்படி பண்ணணும், ஒரு டீமை எப்படி நடத்தணும், எப்படி ட்ரையல்ஸ் வைக்கணும். நான் 3 ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணிருக்கேன் பீடா. மும்பை இந்தியன்ஸுக்கு 3 கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ் என்ன ட்ரையல்ஸ் கூப்பிட்டுருக்காங்க. ஐ ஆம் சோ இன் ஆ வித் தேர் எப்படி சொல்றது ஆர்கனைசேஷனு. என்ன லெவல்ல ஆர்கனைஸ் பண்ணுவாங்க தெரியுமா, நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும். நீங்க வர்றது இப்போ இன்னொன்னும் சொல்றேன். ஒரு இன்டர்வியூல வந்து தினேஷ் கார்த்திக் சொல்லியிருக்காரு, முன்னாடி நான் சொல்றது இப்ப இல்ல, 2012 வந்து நீங்க ஒரு இந்தியாவுக்கு விளையாடுறீங்க ஒரு பிளேயர், இல்ல மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு பிளேயர் நீங்கன்னா, நீங்க யுவர் பார்ட் ஆஃப் ரிலையன்ஸ் ஆர் மும்பை இந்தியன்ஸ், நீங்க எனி பார்ட் ஆஃப் த கண்ட்ரில இருந்தாலும் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபிளைட்ல இருந்து, ஹோட்டல்ல இருந்து, ரூம்ல இருந்து, உங்களுக்கு ஒரு காரை டெசிக்னேட்டடா அரேஞ்ச் பண்ணி நீங்க கிரவுண்டுக்கு போய் பிராக்டிஸ் பண்றதுக்கு 4 போலரு, 2 சைடாமும், ஒரு விக்கெட்டு, ஒரு தனியா ஒரு கோச், இவங்க எல்லாருமே உங்களுக்கு இருப்பாங்க. வாட் மோர் யூ நீட் டு பெர்ஃபார்ம் அப்படின்றத வந்து அவங்க என்ஹான்ஸ் பண்றதுக்கு வந்து எல்லாமே பண்ணுவாங்க. இதை நானுமே அனுபவிச்சிருக்கேன். அண்ட் ஐ ஆல்சோ அட்டெண்டட் 3 ட்ரையல்ஸ். த பெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் தட் த கண்ட்ரி ஹேஸ்
அண்ட் த பெஸ்ட் மைண்ட்ஸ், பெஸ்ட் கோச்சஸ், பெஸ்ட் பிசியோ, பெஸ்ட் ட்ரெயினர், எல்லாமே பெஸ்ட் தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்ல இருக்கும்போது அந்த ஃபேன்ஸும் சரி, மும்பை இந்தியன்ஸோட ஃபேன்ஸ் எல்லாம் வெரி வெரி லாயல் ஃபேன்ஸ். அண்ட் மும்பை, ஆர்சிபி, சிஎஸ்கே இதெல்லாம் வந்து ஃபேன் பேஸ் ரொம்ப பெருசு. இந்த மாதிரி மும்பை ஃபேன்ஸ் வந்து இப்போ என்ன மனசு, அதேதான் நம்ம என்ன எப்படி நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து நைட்டு தூங்க மாட்டாங்க, மன உளைச்சலுக்கு ஆளாவாங்கன்னு நம்ம சொல்றோமோ, அதே தட் அப்ளைஸ் சேம் டு மும்பை இந்தியன்ஸ் தான். தே சீயிங் தேர் ஓன் ஸ்டார் பிளேயர்ஸ், ஸ்டார் ஸ்டட்டட் டீம் ஜஸ்ட் கிரம்பிளிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தேர் ஐஸ். இது வந்து ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். அந்த ஃபேன்ஸுக்குலாம் எவ்வளவு வருத்தம் இருக்கும். இந்த மாதிரி அதாவது 2025 அண்ட் 2026 இதை விட ஒரு பெஸ்ட் ஸ்குவாட் எதுவுமே பண்ண முடியாது, எடுக்கவே முடியாது. இந்த 25 பேர் தான் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட். ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேக்கப் அப்படி வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் how can a team perform like this even after doing so well with the bat in the first innings? 243 la is not a joke when you have Bumrah in your side. 143 வச்சு பும்ரா வச்சு டிஃபெண்ட் பண்ற டீம்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன், பும்ரா வச்சு டிஃபெண்ட் பண்ண மேட்சஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். இந்தியாக்கா இருக்கட்டும், மும்பை இந்தியன்ஸுக்கா இருக்கட்டும், சும்மா நறுக்குன்னு சொருகிடுவாரு கொண்டு வந்து யார்கர்ஸ். அவரே வந்து நில குலைஞ்சு போயிருக்காரு. என்ன இது வந்து எப்படி இதை வந்து திருப்பி இந்த இந்த அடியிலேருந்து எப்படி திருப்பி மீண்டு வர போறாங்க, அவங்க மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கும்னு நினைச்சா வந்து வெரி வெரி டிஃபிகல்ட். ஸ்போர்ட் பீயிங் வெரி க்ரூவல்ன்றது நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கும்போது இட் இஸ் வெரி எப்படி சொல்றது, அன்எக்ஸ்பிளைனபிளா ஃபீல் ஆகுது. அது வந்து பர்சனலா ஒரு இப்ப நம்ம அந்த ஷூஸ்ல நம்ம போட்டோம்னா என்னடா என்ன நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. எஸ்பிடா சாரி இல்ல ஒன்னே ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க. இட் இஸ் பாட்டம் லைன், தே ஆர் த ஒன்லி டீம் வேர் நன் ஆஃப் தேர் பிளேயர்ஸ் மிஸ்ட் அவுட் டியூ டு இன்ஜுரி. எல்லா பிளேயர்ஸுக்கும் ஸ்டார்க் இல்ல, கமின்ஸ் இல்ல, ஹேசல்வுட் இல்ல, எல்லாருமே வந்து ஓரளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. ஓகே, எங்கிடி எல்லா டீமும் பாருங்க, இங்க இன்ஜுரி அங்க இன்ஜுரி. ரோஹித் சர்மா, எஸ் ரோஹித் சர்மா வந்து டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு இன்ஜுரி வரல, அடி வாங்கின அப்புறம் தான் இன்ஜுரி வர ஆரம்பிச்சது. அப்படிங்கும் போது டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, உங்களுக்கு வந்து இதே டீமை வச்சுன்னு தான் அடுத்த வருஷமும் போகணும். இதே கோச்சிங் ஸ்டாஃப், இதே சப்போர்ட் ஸ்டாஃப் நீங்க எடுத்துன்னு வந்தீங்கன்னா அதே நெகட்டிவ் மென்டாலிட்டியோட நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்ற கேள்வியோட அவங்க போவாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத மனசால புரிஞ்சுக்கோங்க. அடுத்த வருஷம் ஃப்ரெஷ் மெயின் ஆக்ஷன்னா டீமை கண்டந்துண்டமா, ரஜினி சார் சொல்ற மாதிரி கண்டந்துண்டமா கலைச்சு போட்டுட்டு எடுத்துன்னு வந்தீங்கன்னா, கேப்டனை மாத்திட்டு அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் பண்ணி ட்ரேட் எல்லாம் பண்ணி நீங்க ஓகே, இந்த தேர்ட் ஆப்ஷன்ல பிளேயரும் கிடைக்க மாட்டான். எந்த பேரா புது பிளேயர் வந்து ஒலிவர் பீக் அப்படின்னு ஒரு பிளேயர் இருக்கார் ஆஸ்திரேலியா, அந்த மாதிரி ஒரு அண்டர் 19 பிளேயர்ஸ் வந்தாதான் உண்டு. வேற புது பிளேயர்லாம் எமர்ஜெல்லாம் ஆகவே மாட்டாங்க போது இதே ஆளுங்களை வச்சுதான் நீங்க எடுத்துட்டு போடுங்கும் போது இதை மேய்க்கிற ஆளுங்களும் அதே ஆளுங்கன்னா இவங்க அடுத்த வருஷமும் இங்கேயே தான் இருப்பாங்க. அதெல்லாம் யோசிக்கிற ஒரு ஆள். நான் ஒரு படிச்சவன், நான் ஐடிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸ்போர்ட்ஸ்லையும் இருந்திருக்கேன். ஐடியில் பெரிய லெவலில் சின்ன வயசுல இருந்திருக்கேன், நான் டீமை லீட் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு இந்த இதெல்லாம் தெரியும் எப்படி டீமை மேனேஜ் பண்றதுன்னு. பெஸ்ட் திங் ஃபார் தெம் டு ஹேப்பன் இஸ் திஸ் நைட்மேர் இஸ் ஓவர் ஃபார் தெம். தே ஹேவ் டு கான்சென்ட்ரேட் டு பிரிங் இன் அண்ட் நியூ கேப்டன். சூரியகுமார் யாதவ் ரன் அடிக்கிற மாதிரி தெரியல, அவருக்கு ஒரு டெக்னிக்கல் ஃபிளா இருக்கு. அது அடுத்த எபிசோட்ல நான் சொல்றேன் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா எனப்பா மும்பை இந்தியன்ஸ்ல அவரோட கேப்டன்சி ஒர்க் ஆகல. Rohit Sharma unfortunately vice to bring in a fresh captain like Tilak Verma, and they have to surround the team with what they normally used to build it. Trent Bolt velekku avadu. They have to bring entirely new coaching staff and support staff to forget about this negativity to move forward. That should not take any credit away from the way Sunrisers believed in chasing a mammoth total of 243, like you rightly said, with Jasprit Bumrah, the cheat code GOAT in them. Well done to them. They deserve to get into playoffs after losing 3 out of 4 games and now they have won 5 on a bounce. They deserve to get in there. விக்கி, இதுக்கு மேல எனக்கு இதுல ஆட் பண்றதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்றதா ஆட் பண்ணுங்க, or else we can go to PDOC segment stumping. ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்ல வந்து நீங்க இன்ஜுரிஸ் பத்தி சொன்னீங்கல்ல, அதை பத்தியே ஒரு கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்ல சரியான ஒரு கொஸ்டின். நட்ராஜன் ஜாங் 5257 கேட்டிருக்காரு, how do players reset their mindset when returning from injury? For instance, Khalil Ahmed got injured during his run-up and Lungi Ngidi while attempting a catch. Don't such moments linger in their minds when they are back on the field?
I asked because I left a knee injury untreated after an accident, and now during my run up or while fielding, I feel a reoccurring fear that my knee might give way again. ப்ளீஸ் அட்வைஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது ஒரு ஆக்சுவலா ஒரு பயங்கரமான ஒரு ட்ராமாட்டிக்கான ஒரு விஷயம். நான் நிறைய ஒரு 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 ஃபாஸ்ட் பாலரா நான் நிறைய இன்டியூர் பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்த திருப்பி கம்பேக் கொடுக்கும் போதெல்லாம். இவர் பேசிக்கா என்ன கேட்கிறாருன்னா, இப்ப லுங்கியா இருக்கட்டும், லுங்கி வந்து இப்படி விழுந்து அன்பார்ச்சுனேட்டா ஒரு ஃப்ரீக் இன்ஜுரி போய் தலை இடிச்சு அதுக்கப்புறம் ஒரு 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 ஜோல்ட் ஆகி அதுக்கப்புறம் கன்கஷன்ல வெளில போனாரு. அதே மாதிரி கலீல் அஹ்மத் ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் வந்து ரன் அப் வரும்போது அந்த டப்புன்னு ஒரு ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி வந்துச்சு. இதுல இருந்து திரும்பி வரும்போது அவங்களோட ரீஅக்கரன்ஸோட ஃபியர் எப்படி எவ்வளவு மனசுல இருக்கும்ன்றது தான் கேக்குறாரு. போன வருஷம் கலீல் அஹ்மத் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி வந்துதா? வந்ததுன்னு நினைக்கிறேன்ல. போன வருஷம் யோசிச்சு சொல்லுங்க. போன போன வருஷம் வரலையா? எனக்கு தெரியல. சரியா? ஐம் சாரி. கம்ப்ளீட்டா ஆடினாரு போன வருஷம். ஃபுல்லா ஆடினாரு. சாரி. இப்போ லுங்கி எங்கடிக்கு என்ன இன்ஜுரி வந்தது? கேட்ச பிடிக்க போய் கீழே விழுந்து. ம் அந்த ஹெட் இன்ஜுரி போலிங் போர்ட ஓடி வரும்போது நடக்குமா? நடக்காது. சான்ஸே இல்ல. ஓகே, ஏன் இத சொல்றேன்? இப்ப இவர் என்ன சொன்னாரு, ஆக்சிடென்ட் வந்து போலிங் ம். போடும் போது அந்த நீ வருமா? அவரு போலிங் போர்ட ஓடி வரும்போது கார் மோதுமா? அவரை மோதாதுல்ல? மோதாது. இதை ஏன் மோதாது. சொல்ல வரேன்னா, அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். இப்போ நீங்க ம் வந்து ஒரு டியர் அவே ஃபாஸ்ட் bowler. ஐ நோ ம் விக்னேஷ் கேன் ஈஸிலி கிளாக் 135 at ease. ம் உங்களோட போலிங் பயோமெக்கானிக்ஸ்னால யூ ஆர் கெட்டிங் an injury. ம் kneecap கரெக்ட். problem, ACL tear, stress fracture, hamstring ம் problem, groin சைட் strain, ஸ்ட்ரெயின். back spasms, stride strain. இது உங்களோட போலிங் ஃபாஸ்ட் போலிங் பயோமெக்கானிக்ஸ்னால வருது அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் முடியுது. ரீஹேப் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த பயம் இருக்கும். ப்ரொவைடட் இஃப் யுவர் ஆக்ஷன் இஸ் நாட் கரெக்டட் பேஸ்ட் ஆன் ஒய் ஆர் யூ கெட்டிங் இன்ஜூர்ட் அப்படின்ற அந்த ஒரு ரீஹபிலேஷன் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு அதை பண்ணலைன்னா அந்த பயம் வரும். இப்ப Correct. லுங்கி எங்கடி நான் அடிபட்டு கீழே விழுந்து மண்டேல கன்கஷனுக்கும் பால் எடுத்துன்னு ஓடி வர்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது. யூ ஷுட் நாட் பி திங்க் ஆன் லைக் தட். இஃப் யூ ஆர் த ஒன்லி டஃபஸ்ட் ஆர்ட் இன் கிரிக்கெட் இன் மை ஒப்பீனியன் இஸ் ஃபாஸ்ட் பாலிங். ஏன்னா பேட்ஸ்மேன் வந்து அவ்வளவு பெருசா இன்ஜுரி எல்லாம் வராது. ஃப்ரீக் இன்ஜுரி ஏதாவது வந்து கால் ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகி இல்லைன்னா அந்த ரிஸ்ட் இன்ஜுரி அந்த மாதிரி வந்தாதான் உண்டு, அந்த டென்னிஸ் எல்போ வந்தா உண்டு, அடிப்பட்டா உண்டு. மற்ற எல்லாருக்குமே ஃப்ரீக் இன்ஜுரிஸ் தான் நிறைய வரும். லெக் ஸ்பின்னராக இருக்கட்டும், லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னராக இருக்கட்டும். ஃபாஸ்ட் பவுலருக்கு மட்டும்தான் அவரோட போலிங் பயோமெக்கானிக்ஸ் டெக்னிக்கலி சரியில்லை, ஒரு பொசிஷன்ல சரியில்லைன்னா கூட ஏதாவது ஒரு இன்ஜுரி வந்து அவர் அடிக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஜுரி வருது, இப்போ நான் உங்களை கூட்டு வரேன். இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு மேட்ச் நான் 70% இன்ஜுரியோட தான் அண்ணன் ஆள் அண்ணன் வெளியே உட்காந்து வச்சிருப்பாங்கன்னு. இப்ப நான் என்ன பண்ணுவேன், எங்கிட்ட நீங்க வரீங்க அப்படின்னா முதல்ல உங்க அனாலிசிஸ் நான் இது போலிங் வீடியோ அனாலிசிஸ் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்துட்டு உங்க பேச எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்ற ஒரு சஜஷன் கொடுப்பேன். ரெண்டாவது உங்க போலிங் பயோமெக்கானிக்ஸுக்கு தகுந்தபடி ஃபியூச்சர்ல ஏதாவது இன்ஜுரி வருமா, இப்ப யங் ஏஜ் எடுத்துக்கும் இல்ல இந்த ஏஜ்லயே உங்களுக்கு இன்ஜுரி வருவான்னு பார்த்து ஃபர்ஸ்ட் உங்களை இன்ஜுரி ஃப்ரீ ஆக்ஷன் பேஸ்டு ஃபாஸ்ட் பவுலரா முதல்ல மாத்துவேன். அதுக்கப்புறம் உங்களோட பேச இம்ப்ரூவ் பண்ண பார்ப்பேன். உங்களை கூப்பிட்டு சொல்லுவேன், நீங்க என்கிட்ட வந்திருக்கீங்க இது மாதிரி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்து டென்னிஸ் எல்போ அந்த மாதிரி வந்ததுனால வந்திருக்கு, அது மாதிரி ஹை எல்போ ஆக்ஷன்னால அதை நான் மாத்துறேங்கும் போது ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கேரண்டி கொடுப்பேன். இந்த பார், உன்னோட ரோடிங் பொசிஷன் இப்படி இருந்தது, அதை நான் இப்படி மாத்திட்டேன், அதனால உனக்கு டென்னிஸ் எல்போ வராது. இந்த ஆக்ஷன் நான் சொல்ற ஆக்ஷன்ல நீ போடுற வரைக்கும் அந்த ஜம்ப் பெர்மிசபிள் லிமிட் உன்னோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி பயோமெக்கானிக்கலி இருந்தால் உனக்கு இன்ஜுரி வராது, மோது அப்படின்னா ஆஸ் அ ஃபாஸ்ட் பவுலர் உங்களுக்கு கான்பிடன்ஸ் வரும். இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தா பிரெட்லி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாரு, என்ன பண்றது நிறைய இன்ஜுரி வந்து தெரியாம ஏகப்பட்ட ஆக்ஷனை மாத்தினாரு. முதல்ல இப்படி லோட் பண்ணாரு, அப்புறம் இப்படி லோட் பண்ணாரு, அப்புறம் இப்படி லோட் பண்ணாரு, அப்படிலாம் லோட் பண்ணாரு. அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. யூ ஹாவ் டு மேக் ஷூர் தட் யூ நீட் டு கெட் அன் ஆக்ஷன் இன்ஜுரி ஃப்ரீ பயோமெக்கானிக்கலிங்கும் போது ஆஸ் அ கோச் நான் சொல்றேன், உனக்கு இதனாலதான் இந்த இன்ஜுரி வந்தது, ரெக்கரிங் இன்ஜுரி வராது, உன்னோட ஆக்ஷனை மாத்திட்டேன், உனக்கு இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஜம்ப் இருக்கு, யூ ஆர் டெக்னிக்கலி ஃப்ரீ, கோ மோதுன்னா அந்த பயம் உங்களுக்கு வராது. யூ ஷுட் நாட் டேக் இன் டு கன்சிடரேஷன் மண்ட கன்கஷனு, கார்ல அடிப்பட்டது. You should never take that into consideration when you bowl. You have to only take into consideration your technique, whether it's injury free or not. Vicky, please Correct. add on if you want, or else we can give a closing thoughts on a magnificent win by SRH.
பிரில்லியண்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பிடாக். இந்த கேமுக்கு வந்து ஒரு க்ளோசிங் தாட் என்னவா இருக்க போகுது? இப்ப இதை எப்படி கன்சீவ் பண்ண போறாங்க எம்ஐ அண்ட் கோயிங் ஃபார்வர்ட், எப்படி அதை வந்து ஹவ் ஆர் தே கோயிங் டு சேஞ்ச் திங்ஸ்? இப்ப சேஞ்ச் திங்ஸ்லாம் கிடையாது, டோர்னமெண்ட் ஓவர். டோர்னமெண்ட் இதுக்கு மேல நான் வந்து என்னோட வியூவர்ஸ்ல ஏமாத்த விரும்பல. மும்பை வில் பிளே த பிளே ஆஃப்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்டா அந்த டீமை செலக்ட் பண்ணது நான். என்னோட ப்ரெடிக்ஷன் கணிப்பு ஒரு டீம் தப்பா இருக்கு, பட் 3 டீம் கரெக்டா வரப்போகுது. பிபிகேஎஸ், எஸ்ஆர்ஹெச்சும் இதுவும் ராயல்ஸ் ஒன்று தான் மும்பை மேல வரப்போகுது, மற்ற 3 டீம் வரப்போகுது, அதுல சந்தேகம் கிடையாது. இப்போ வந்து அவங்க ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அவங்க டோர்னமெண்ட் ஓவர். உடனே நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒலிம்பிக்ஸ் நீங்க போறீங்கன்னா வாங்கினா கோல்டு மெடல் வாங்கணும். பிரான்ஸ் மெடல் நீ வாங்கிட்டு நீ எல்லாருக்கும் காட்டலாம் பிரான்ஸ் மெடல் வாங்கினேன்னு. கோல்டுக்கு இருக்கிற மதிப்பே கோல்டு தான். நோபடி வாண்ட்ஸ் டு ஹியர் யுவர் ஸ்டோரி ஹவ் யூ ஃபினிஷ்ட் ஆன் செகண்ட் ஆன் எனிதிங். டோன்ட் டெல் யுவர் ஸ்டோரி ஹவ் யூ ஃபினிஷ் செகண்ட் ஆன் எனிதிங். யுவர் டோர்னமெண்ட் ஓவர். இப்போதான் நான் என்ன பண்ணுவேன், தனிஷ் மலிவார தேத்த முடியுமா? அடுத்த வருஷத்துக்கு ஆடுவாரா? ஒருவேளை அடுத்த வருஷம் ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆயிட்டாருன்னா ஆக்ஷன்ல உனக்கு பிளேயர் கிடப்பான எடுக்கிறதுக்கு. ஹூ இஸ் கோயிங் டு பி பை ஓப்பனிங் பேட்ஸ்மேன்? Or am I going to waste 2 resources at the top of the order? Foreigners, Quinton de Kock or Andrew Kilton? ட்ரெண்ட் போல்ட் என்னோட சொல்யூஷனா? இல்ல. முகமது இசாரா உள்ள கொண்டு வந்து பார்ப்பேன். ரகு சர்மா எப்படி போறாரு? மயங்க் பர்கட்டேக் சான்ஸ் கொடுத்தாச்சு, லாய்க் இல்ல. இப்ப ரகு சர்மாவை கொண்டு வருவேன். அதுக்கப்புறம் வந்து அந்த மயங்க் ரவாத்தை கொண்டு வருவேன், அந்த பாவாவை கொண்டு வருவேன். இவங்களெல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு யங்ஸ்டரை உள்ள இறக்கிட்டு என்ன பண்ண முடியும்னு பார்ப்பேன். இனிமே ஷார்துல் தாக்கூர் நீங்க ஆடினால ஆடாட்டி என்ன? ஸோ அந்த ராஜ் பாபா கொண்டு வந்துட்டு அவர் ஒரு ஆல்ரவுண்டர் என்ன பண்றாருன்னு பார்ப்பேன். அடுத்த வருஷத்துக்கு எப்படி பில்ட் பண்ணுன்ற ப்ராசஸை இங்க இருந்து நான் பண்ண ஆரம்பிப்பேன். என்னோட டோர்னமெண்ட் ஓவர். அதுக்கப்புறம் இங்க இருந்து நான் 3 மேட்ச் ஜெயிக்கிறேன், டேபிள்ல 5th முடிக்கிறேன், 6th முடிக்கிறேன். இந்த பூச்சாண்டிலே இங்க காட்டாத. நீ அச்சீவ்மெண்ட்ன்றது ஐபிஎல் கப் அடிக்கிறது இல்ல, பிளே ஆஃப் போறது. ஏன்னா 10 டீம்ல 4 டீம் போறது. உன்னோட பிளே ஆஃப் இது வந்து ட்ரீம் ஓவரு. அதனால வந்துட்டு இனிமே நீ 7வது முடிச்சாலும் 8வது முடிச்சாலும் 9வது முடிச்சாலும் there is absolutely no pride in that at all, because you have lost the pride. You are a 5-time champion, you have lost the pride. போது இங்க இருந்து இந்த சின்ன பசங்களை எவனாவது ஒருத்தர் 2-3 பேர் தேர்வானா? ஸோ எந்த ஃபாரினர்ஸை ஸ்வாப் பண்ணிட்டு இப்போ எனக்கு இந்த முகமது இஷார் தேர்றேன்னா முகமது இஷார் இறக்கி விட்டு ஷெர்பென்றதன் படி அண்ணனோட பேட்டிங்ல எனக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மாதிரி அடுத்த வருஷம் காம்பினேஷன் எப்படி பில்ட் பண்ணணும் தான் நான் மும்பை இந்தியன்ஸ் இருந்தா பார்ப்பேன். And then I told you what I will do. I will go for a fresh captain. I'll go for a fresh set of coaching and management staff next year, no matter what, to bring a fresh thoughts and fresh energy. Sunrisers also got only things to gain on from here. No matter what, they've beaten a team which has been taking a beating from many teams. But you chase 243 to ending up at 249 with 8 balls to spare. The goat called Jasprit Bumrah in their bowling lineup, and you're chasing it atrociously beautifully. You will be running on a hot steam now. அந்த தண்ணி லாரியில இவங்களும் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆர்சிபியோடையும் பஞ்சாபோடையும். வெல் பிளேடு சன்ரைசர்ஸ். ஐ ஹோப் மும்பை இந்தியன்ஸ் will start building the team for the next year from right now, forgetting about the debacle what they faced this year. Well played Sunrisers. நான் ஒரு க்ளோஸ் எட்ஜ் கொடுத்ததுக்கு ஒரே காரணம் அந்த பேட்டிங் எட்ஜ் சன்ரைசர்ஸுக்கு தான் கொடுத்தேன். போலிங் எட்ஜ் பும்ரா இருக்காரு அப்படின்னது அந்த லாஸ்ட் 5 overs தான் ரொம்ப இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மும்பைக்கு நான் ஒரு க்ளோஸ் எட்ஜ் கொடுத்தேன். விக்கியும் வந்துட்டு மும்பைக்கு தான் எட்ஜ் கொடுத்தாரு. எந்த தப்புமே கிடையாது. மும்பை ஒன்லி காட் themselves to blame in this game. Unfortunately we got our predictions wrong. அடுத்தது என்னன்றீங்களா? அடுத்த தண்ணி லாரி போனா இன்னொரு தண்ணி லாரி, எலக்ட்ரிக் ட்ரெயின். ஆர்சிபி வர்சஸ் ஆவாதேன்னு சொல்லாதே. ஐயோ ஆவாதேன்னு சொன்னா அப்புறம் எப்படியா மேட்ச் ஆகும்? வேற ஏதாவது சொல்லியா? எவனாவது ஒன்னொரு டீமுக்கு ஆவாதேன்னு சொல்லுவானா? குஜராத் டைட்டன்ஸ் வேற ஏதாவது சொல்லு. We are going to come a detailed review where we have given our predictions on which team is going to do. We will see how closer are we to our prediction with your 98% accurate last well bet Vignesh. Until then, thanks a lot and bye bye.